நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அதான் என்ன ஹைலைட், என்ன வார்த்தை? காரிய மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. எல்லா காரியமும் இப்ப நிறைய காரியம் நடந்தது நம்ம சபையில, எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மாறுதலா முடிஞ்சது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 9வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதருடைய பகைஞர் எல்லாம் ஒரு நாளை குறித்து கொண்டு அந்த நாளிலே அவங்க உடைமைகளை எல்லாம் அவங்களையும் கொண்டு அவங்க உடைமைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அந்த நாளிலே அல்லேலூயா. அந்த நாளிலே பாருங்க, கர்த்தர் பார்த்துட்டே தான் இருக்காரு. அங்கு ஆமான் என்ற துஷ்ட மனுஷன் மூலமாக அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொல்லாப்பை தேடி வைத்து விட்டார். அவங்க எல்லாம் அழிக்க வேண்டும், அவங்க உடைமைகளை எல்லாம் சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக இந்த மனுஷன் எல்லாவற்றையும் அங்கு செய்து கொண்டிருந்தாங்க. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. என்ன பண்ணும் பாருங்க, ஒரே நாள்ல சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அங்கே காரியங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவங்க அந்த நாட்டிலே கொஞ்சம் ஜனங்க தான், மெஜாரிட்டி கிடையாது. ஆனா கூட கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம், கர்த்தர் அழைத்த ஜனம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஜனங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இங்கே என்ன பண்ணா, எல்லாரையும் அழித்து அவங்க உடைமை எல்லாம் கொள்ளையிட, அவங்களுக்கு உண்டானது எல்லாம் கொள்ளையடிக்கும்படி காத்து கொண்டிருந்தாங்க. இதுதான் அங்க நடந்தது. இப்போ அந்த நாளுக்கு ரெடியா ஆயிட்டாங்க. நாள் நெருங்கி கொண்டே வந்து விட்டது. நாள் நெருங்கிடுச்சு, பக்கத்துல வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்றது தெரியலையே, நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு கலக்கத்துல இருக்கிற தேவ ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு வார்த்தை, அதுதான் இந்த எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலையில அகப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எல்லா அழிவை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க. அழிக்கப்பட போகிறதுன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல அதே நாளில காரியம் மாறுகிறாங்க. அல்லேலூயா. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார். அல்லேலூயா. அவங்கள எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம், அழிச்சிடலாம், அவங்க உடமையெல்லாம் கொள்ளடிச்சிடலாம், யாரு எங்க சொத்து இருக்கு, என்ன வச்சிருக்கிறாங்க, என்ன ஏது எல்லாத்தையும் நம்ம தட்டி தூக்கிடலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறாங்க, நம்பின்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை ஒன்னையும் கைவிட முடியாது.
அப்படின்னு சொல்லுங்க. உனக்குண்டானதுல ஒன்றையும் தொட கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஒன்னும் தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. எதையுமே தொட முடியாது. ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய முடியை கூட உனக்கு கீழே வைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவங்க நம்பினாங்க. அந்த நாளில் தானே அல்லேலூயா எந்த நாளை முன்குறித்திருந்தார்களோ அந்த நாளிலே, எந்த நாளிலே அவர்களை அழிக்க வேண்டும் என்று இருந்தார்களோ அதே நாளிலே அழிக்க வேண்டும் என்று இருந்தவர்கள் அழிந்தார்கள். தூக்குமரம் செஞ்சவனுக்கு அதிலே தூக்கு. கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தையே வீழ்த்தினார் தாவீது. அவன் செஞ்சதுக்கு அவன் தான் வெட்டின குழியில அவனே விழுவான்ற மாதிரி எதை எதிரா எழுப்புறானோ, எதை வச்சு எழுப்பினானோ அதுலயே அடிய கொடுப்பாரு. என்ன ஆமென்லாம் வரமா வேணாங்க. அங்க அதுதான் நடக்குது. ஊழலானவர்கள் தங்கள் பகைங்களை மேற்கொள்ளப்படும். மேட்ரு காரியம் மாறுதலாக முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. காரியம் வாய் திறந்து சொல்லுங்கப்பா. காரியம் மாறுதலா முடிஞ்சிடுச்சு. பிசாசு கேட்கட்டும், உன் சத்தத்தை கேட்கட்டும். பிசாசு, என் ஜனங்க சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு விரோதமா நீ என்னென்ன பண்ணி வச்சிருந்த, காரியம் மாறுதலா முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. சத்ருவே, எனக்கு விரோதமாக எழும்பின சத்ருவே, என்னை கொள்ளையடிக்க பார்த்த சத்ருவே, என்னை அழிக்க பார்த்த சத்ருவே, என்னை விளைவிக்க பார்த்த சத்ருவே, என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று பார்த்த சத்ருவே, காரியம் மாறுதலாய் முடிகிறது. என் தேவனால் காரியம் மாறுதலாய் முடிகிறது. என் கர்த்தரால் காரியம் மாறுதலாய் முடிகிறது. எல்லா சூழ்நிலையும் மாறுகிறது. எந்த பட்டயத்தை எனக்காக எழுப்பினாயோ அதே பட்டயத்தில் நீ விழுவாய். எந்த தூக்குமரம் செய்தாயோ அதே தூக்குமரத்தில் உன்னை போடுவார்கள். எந்த நாளிலே எனக்கு நீ முன்குறித்தாயோ அதே நாளிலே தேவன் உனக்கு முன்குறித்து விட்டார். எந்த நாளிலே நீ எனக்கு முன்குறித்து அழிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதே நாளிலே நீ அழிய போகிறாய். அதே நாளிலே நீ அழிவாய். அதே நாளிலே உன்னுடைய எல்லாம் உடையும். காரியம் மாறுதலாய் சத்ருவுக்கு கர்த்தர் செவி கட்டினார். ஆமென் சொல்லுங்க. நீதி செய்கிற தேவன் அவர். நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 66:6 நகரத்தில் இருந்து அமளியின் இரைச்சலும் தேவ ஆலயத்தில் இருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. அதுதான் உன் சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம். அதனாலதான் அறிக்கையில் சொல்ற சத்துருவே சந்தோஷப்படாத, காரியம் மாறுதலாய் முடிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு விரோதமாய் எழும்பின சத்துருவே, என்னை விழ வைக்க பார்த்த சத்துருவே, என்னை மனசோர்வுக்குள்ளாக்கின சத்துருவே, என்னை ஒன்றும் இல்லாமல் அலைய வைத்த சத்துருவே, என்னை கதவீனப்படுத்தின அவமானப்படுத்தின சத்துருவே, என்னை தலை தூக்க விடாம பார்க்கிற சத்துருவே, காரியம் மாறுதலாய் முடிகிறது. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. காரியம் மாறுதலாய் முடியும். தேவாலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம். உன் சத்தம் என்ன சத்தம்? கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா. தைரியமா விசுவாசமா இன்னும் ஒரு வாட்டி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. சத்துருவே, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. சத்துருவே, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. என்னை விழ வைக்க பார்க்கிற சத்துருவே, என் வாழ்க்கையை விழ வைக்கிற பார்க்கிற சத்துருவே, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. நீதான் விழ போற, நீதான் அழிய போற. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த ஒன்னையும் தொடவும் முடியாது. என்னை கொலையிட உனக்கு அதிகாரம் இல்லை. காரியம் மாறுதலாய் முடிந்து கொண்டிருக்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. அதுதான் அந்த தானியேலை குறிச்சு போன வாரம் பார்த்தோம். இந்த தானியேலுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி எப்படியாக அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த கர்ஜிக்கிற சிங்க கெபியில கொண்டு போய் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த சிங்கம் எல்லாருக்கும் தெரியும், சிங்கம் பீறி அவங்களை கொன்னுடும் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சிங்கத்தினாலே ஒரு தானியேலுக்கு அழிவை கொண்டு வர அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சூழ்ச்சி பண்ணி ராஜாவிடத்துல சொல்லி அவனை சிங்க கெபியில கொண்டு போய் போட்டுட்டாங்க. அந்த சூழ்ச்சி பண்ண அத்தனை பேரைய கொண்டு போய் போட்டாங்க. இப்போ தானியேல் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். 24 வருஷம். தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். போட்டார்கள். அவனையும் சிங்ககபில போட்டாங்க. அவனை சிங்ககபில போட்டு அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவன் சந்ததியை மொத்தத்தையும் கழிப்பட்டார். போடா, எல்லாரையும் கொண்டு வந்து சிங்க கெபியில போட்டார்கள். இப்ப பாருங்க, கவனிங்க. அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே, கீழே போறதுக்கு முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. எலும்பு எல்லாம் நொறுக்கிடுச்சு. அப்படியே எதை வச்சு அழிக்கணும்னு பார்த்தாங்க தானியேல? சிங்கத்தை வச்சு அழிக்க பார்த்தாங்க. அதே சிங்கத்தை வச்சு கர்த்தர் அழிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளவு பெரிய பெரிய பட்டயத்தை வச்சுக்கிட்டு கோலியாத்தை நீக்கலாம். அவன் கொண்டு வந்த பட்டயத்திலேயே அவனுக்கு முடிவை கர்த்தர் கொடுத்தான். ஆமான் செய்த தூக்கு மரத்திலேயே ஆமானை தூக்கி போலபடி செய்தான். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்ய. அவன் நினைக்கிறான் நம்ம பண்ணி ட்ரிக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அழிச்சலாம். அவன் என்ன உருவாக்குறானோ அதை வைத்து அவனை அழித்து விடுவான் கர்த்தர். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த சிங்கத்தை கொண்டு அதாவது இவனை அழிக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். அவன் சிங்கத்துக்குள்ள போய் ஒரு நைட் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். காலையில ராஜா புறப்பட்டு போனான். அங்க போய் உள்ள உட்காந்து நிம்மதியா உட்காந்து அவன் ஜெபிக்கிறான். அங்க போய் உள்ள உட்காந்துன்னு ஜெபம் பண்ணிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விட மாட்டாரு. அங்க போய் அவன் உட்கார்ந்துட்டா ஒண்ணுமே நடக்கல. இப்போ யாரெல்லாம் அவனுக்கு விரோதமா எழுதினாங்க, தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷனையோ வென்றால் ராஜா வர சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உனக்காக சொன்ன இப்ப நீங்கெல்லாம் வாங்க, எல்லாரையும் கொண்டு போய் அந்த சிங்க கெபியில போட்டாங்க. அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே கீழே போறதுக்குள்ள சிங்கம் பாஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்க ஒருத்தர் கீழே வரைக்கும் போயிட்டான். சிங்கம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அது வாய் கட்டப்பட்டது. ஆனா இவனுங்க கீழே இறங்குறதுக்குள்ள சிங்கம் பாய்ந்து, அதாவது என்னன்னா அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே. அல்லேலூயா. ஒரு முறை கேட்குவாங்க. அல்லேலூயா. அடியிலே சேரும் முன்னே கீழே போறதுக்குள்ள ஒருத்தர் கால் கூட கீழே படல. ஒருத்தர் நைட்டு ஃபுல்லா இருக்கிறான். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க. காலமே கிழக்கு வெளுக்கும், காலமே கிழக்கு வெளுக்கும் போது 18ல 3 வசனத்துல பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போதும். ராத்திரி முழுவதுன்றதுக்கு உங்களுக்கு அடையாளம். இப்ப காலையில காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கான் சிங்கங்களோட. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நினைச்சான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அழிக்கலாம். அவன் எந்த வழியில போனாலும் கர்த்தர் அவனுக்கே அதை திருப்புவார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அவன் ராத்திரி ஃபுல்லா சிங்கக்கவியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அல்லேலூயா. ராம் முழுவதும் ராஜாக்கு நித்திர வரல. சாயங்காலம் தூக்கின்னு போய் போட்டானுங்க மதியானத்துக்கு மேல. அந்த டைம்ல போட்ட உடனே இவன் காலமே எழுந்து ஓடுறான். அல்லேலூயா. காலமே எழுந்து போகிறான். ஆனா ராத்திரி முழுவதும் அந்த சிங்க கிணிக்குள்ள இருக்கிறான். ஆனா இவர்கள் அல்லேலூயா தானியேல் மேல் குற்றம் சாற்றின மனுஷரோ வென்றாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ராஜா கொண்டு சொன்ன அவங்க சிங்கங்களின் எதிரில அடியில சேரும்னு கீழே கால் வைக்கல. ஆனா ஒருத்தன் ஃபுல்லா இருக்கிறான் கீழே சிங்க கதியில. எங்க இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எங்க இருந்தாலும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென். எந்த சிங்கத்தை வச்சு அழிக்கணும்னு பார்த்தாலும் அதே சிங்கத்தை வச்சு கர்த்தர் அவர்களை முறியடித்தார். ஆமென். அவங்க கீழே சேர்வதற்கு முன்னே சிங்கங்கள் என்ன பண்ணுச்சு? அவர்கள் மேல் பாய்ந்து, இங்க ஒரு மனுஷன் போக நான் பாயல, கடிக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா இங்க கீழே போறதுக்குள்ள சிங்கம் அப்படியே அத்தனை அடி பாய்ந்து அத்தனை பேரையும் எலும்புகளை நொறுக்கி போட்டு எலும்பு ஃபுல்லா நொறுக்கிடுச்சு. முறியிடுவானுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் மேல் குற்றம் சாட்டினவர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்துக்கு வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, தள்ளிவாங்க. இரவும் அதுல இருந்து வாசிங்க. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் தேவ பிள்ளைகள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே தானியேலை குற்றம் சாட்டினவர்கள் தாழ சிங்க கெபியிலே தள்ளப்பட்டு போனார்கள். அவர்கள் கீழே போய் சேர்வதற்கு முன்பே சிங்கம் பாய்ந்து எலும்புகளை எல்லாம் முறித்து போட்டது. நீங்க இடவிடாமல் நமக்கு இரவும் பகலும் குற்றம் சாட்டப்படுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டின அந்த குற்றம் சாட்டுகிற ஆவி இன்றைக்கும் கிரியை செய்கிறது எல்லா இடத்துலயும். அந்த குற்றம் சாட்டுகிற ஆவிகளை கர்த்தர் தாழ தள்ளப்படுவார், தாழ தள்ளிடுவார். அல்லேலூயா. நான் வேலை செஞ்ச நாட்கள் எத்தனையோ என் மேல குற்றம் சொல்ல. ஆனா அவங்க எல்லாம் ஒருத்தர் கூட இல்லை. தூக்கி அடிச்சாரு எங்கெங்கயோ கர்த்தர். நான் வேலை விட்டுட்டு வந்து கூட, வேலை விட்டு வந்து 8 வருஷம் உள்ள போய் ஊழியம் செஞ்சாங்க. மாசமானா அவன் எங்க போனது தெரியல. அவனை விசாரிக்கிறேன், எங்கேயோ தூக்கி அடிச்சு அவன் எங்க போயிட்டான், எங்க தெரியல. அல்லேலூயா. தூக்கி அடிச்சாரு. அதுக்கப்புறம் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா நான் வேலை விட்டு வந்து கூட நானும் என் மனைவியும் மாசமானப்ப எங்க கூட்டம் நடத்தணும் உள்ள போய். அல்லேலூயா. உள்ள போக முடியுமா? ஆபீஸ் உள்ள போக முடியுமா? எத்தனையோ வருஷம் உள்ள போய் நாங்க ஊழியம் செஞ்சுட்டோம். 4வது சனிக்கிழமை நடுவில் அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் மீட்டிங் அது இது கூப்பிடுவாங்க, அதுக்கும் போவோம். குற்றம் சாட்டுகிறவர்களை கர்த்தர் தாழ தள்ளி போடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அவங்க விழ போறான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. எழுதித்தர வச்சீங்க, அவங்க விழ போறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க எலும்புகள் முறியப்பட போகிறதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அவங்க கீழே தள்ளப்பட போகிறாங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். வலது பக்கத்துல யோசுவா ஒரு பிரதான ஆசாரியன், ஆசாரியனை குற்றப்படுத்தும்படி அந்த தேவ சமூகத்துல போய் நிற்கிறான். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் காணாம போயிட்டான், எங்க போனான்னு தெரியல கர்த்தர். அதுக்கப்புறம் யோசுவா எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவன் ஒரு ஆசாரியனுக்கு விரோதமாய் அங்க போய் நின்னான். அதே போல யோபுக்காக போய் தேவ சமூகத்துல நிக்கிறான். யோபு 1:6 அதானே போட்டிருக்கு, 2:1 அதானே போட்டிருக்கு. அல்லேலூயா. அது வாசிக்க 1:6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தானும் வந்து யோபுவை குறித்து பேசினான். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, சாத்தானுடைய அவன் எங்க இருக்கான், எங்க இன்னும் அடையாளம் தெரிஞ்சா எங்க, அதுக்கப்புறம் போச்சு அவனை பத்தி. ஆனா யோபுவை பத்தி போட்டிருக்கு. அப்படின்னு சொல்லுங்க. மறுபடியும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். அவனை தூக்கி நிறுத்தினார். அவன் சந்ததியை கண்டான். ஆனா சாத்தான் அங்க இல்ல. அல்லேலூயா. இங்க சகரியா ஆசாரியனுக்கு விரோதமாய் தேவ சமூகத்துல போய் நின்னான். ஆனா சகரியா அங்க ஆலயம் கட்டப்பட்டு ஆசாரியத்துக்கு ஒரு ஊழியத்துல போய் நின்னான். அதுக்கப்புறம் அந்த சாத்தான் எங்க நின்னான்னு தெரியல, அவனை பத்தி போடல. அவங்க எல்லாம் காண போயிடுவாங்க, விழுந்துருவாங்க, கீழே தள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துலதான் இப்ப இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிதாவின் வலது பார்சத்துல சாத்தான் நின்னு போய் குற்றம் சுமத்தினான். இரவு பகல் குற்றம் சாட்டின இடத்துலதான் இயேசு போய் நின்று தம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இரவு பகலும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யார் உன்னை குற்றம் சாட்ட முடியும்? யார் உன்னை குற்றப்படுத்த முடியும்? குற்றப்படுத்தினால் அவர்கள் விழுவார்கள், விழுந்து போவார்கள். எவ்வளவு பேர் குற்றம் சாத்தினாங்க, ஆளே இல்லாம அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. அட்ரஸ் இல்லாம ஆகிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை குற்றம் சாட்டுறாங்கன்னா நான் சொல்றது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. பரிசுத்தமா உண்மையா வாழுறவங்கள சொல்றேன். குற்றம் சாட்டினாங்கன்னா அவங்க உள்ள போறாங்கன்னு அர்த்தம், அவங்க நூறுல போகிறாங்கன்னு அர்த்தம். நீ தப்பு பண்ணிட்டு உன்னை குற்றம் சாட்டுறது அது வேற. அல்லேலூயா. நான் கூட தான் தப்பு செஞ்சா சொல்றேன், தப்புன்னு குற்றம் சொல்றேன், அது வேற. நான் சொல்றது வந்து தப்பே பண்ணாம உண்மையா வாழ்ந்து பரிசுத்தமா இருக்கும் பொழுது உன் மேல குற்றம் சாத்தினா இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல நின்று சொல்றேன், அவங்க விழுவாங்க. நீ வேணாப்பா, விழுறாங்களா இல்லையாப்பா, விழுந்துருவாங்க. நிக்க முடியாது, அவங்க நிக்கவே முடியாது. இது தேவனுடைய வார்த்தை. குற்றம் சாட்டுவது ஒரு பிசாசுனுடைய ஆவி என்பதை புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கிறவங்க மேல, உண்மையா இருக்கிறவங்க மேல, பரிசுத்தமா ஜீவிக்கிறவங்க மேல குற்றம் சாட்டினாங்கன்னா அது ஒரு பிசாசுனுடைய ஆவி. அவர்கள் தாழே தள்ளப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. நீ உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்திருந்தீங்கன்னா உன் மேல குற்றம் சுமத்தினா, குற்றம் சுமத்துற ஆளை இன்னைக்கு நான் சொல்றேன், அவன் விழுறானா இல்லையான்னு பாரு, விழுந்துருவான். ஆமென் சொல்லுங்க. வேற பொய்யாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆராய்ச்சி பாரு, நீ வாழ்க்கையில நீ உண்மையா இருந்த, கர்த்தருக்கு உண்மையா இருந்த, பரிசுத்தமா இருந்த, சாட்சியா இருந்தனா, உன் மேல வீண் பழி போட்டா, வீணான வார்த்தையை சொன்னா, உன் மேல குற்றப்படுத்தினா கண்டிப்பா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு லூசிபரின் ஆவி. அல்லேலூயா. அவனை தள்ளிட்டு அந்த இடத்துலதான் இயேசு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். ஆமென். எனக்கு எவ்வளோ குற்றம் என் மேல, ஆண்டவர்கிட்ட எத்தனையோ வாட்டி கண்ணீர் கிட்ட எழுதிருக்க, எத்தனையோ வாட்டி. ஏன் ஆண்டவரே, உன்னை நான் இன்னும் வச்சு பயன்படுத்துறேன்னா, உன்னை நீ விழுந்த, ஆனா அவங்க பாரு லைஃப் விழுந்துருவாங்க. விழ போறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கவனிங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தா இன்னைக்கு கொஞ்சம் உங்களை திருத்திக்குங்க. எப்போ வார்த்தை வருதோ அப்பவே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். இனிமேல நீ தொடர்ந்து குற்றப்படுத்தி கொண்டிருந்தா நீ விழுந்துருவ. வேத வசனத்தின்படி நான் சொல்றேன். அப்படி நீ குற்றப்படுத்தி இருந்தா மற்றவங்களை நீ மன்னிப்பை கேட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதான் ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்து ஏற்றுவார். ஆனா தொடர்ந்து நீ அவங்க மேல குற்றம் சாட்டுவாய் என்றால், குற்றப்படுத்துவாய் என்றால், நீ தாழ தள்ளப்பட்டு போவாய். தானியேலின் மேல குற்றம் சாட்ட அவன் உண்மையானவன், அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், அவன் ஒரு பரிசுத்தவான், தேவனோடு உறவு வைத்திருக்கிற மனுஷன். அவன் மேல குற்றம் சாத்தினபடியாக குற்றம் சாத்தி சிங்கத்தை வெளியே போட்டாங்க.
குற்றம் சாத்தினவனுக்கு ஒரே சந்தோஷம். பத்தியா எப்படி போயிட்டான், அப்படி ஆயிட்டான், இப்படி ஆயிட்டான், அவனுக்கு என்ன ஆச்சு பாத்தியா, சிங்க கவியில தூக்கி போட்டாங்க. குற்றம் சாத்தினவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா பொறுத்திருப்பா, இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, வெயிட் அண்ட் சீ, பாரு. ரொம்ப துள்ளாத. குற்றம் சாப்பிட்டு அவன் குற்றம் சாட்டப்பட்டவன் வேதனையோடு கண்ணீரோடு அவன் வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறத கர்த்தர் பார்த்துட்டு விடுவாரா? இவன் கொக்கரிக்கிறான், ஆஹா சிங்க கவியில தூக்கி போட்டுட்டோம். குற்றம் சுமத்தினவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பார்ட்டி அவங்களுக்கு, நைட்டு ஃபுல்லா கொண்டாட்டம். நம்ம குற்றம் படுத்தணும், அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம சொல்லி அந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் கொண்டாடுறான். ஆனா மறுநாள் காலையில பொழுது விடியும் பொழுது அவங்க தாழ தள்ளப்பட்டு போனாங்க சிங்க கவியில. குற்றம் சாட்டப்படுகிறவன் எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், நீதி செய்வார் அப்படின்னு சொல்லுங்க. வீண்படி போட்ட கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லுங்க. வீண்படி போடுகிறவர்கள், குற்றம் சுமத்துகிறவர்கள் தாழ தள்ளப்பட்டு போகணும். ஆமென். வேத வசனத்தின்படி வீண்படியை சுமத்தினவர்கள், குற்றம் சுமத்தினவர்கள், அப்படி அந்த ஸ்பிரிட்ல அப்படி இப்படி யாராவது இருந்தா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, மனம் மாறல, தொடர்ந்து நீ குற்றப்படுத்துவாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தாழ தள்ளப்பட்டு போயிடுவேன், விழுந்துருவேன். தூக்குறது கஷ்டம், கர்த்தர் தான் தூக்கணும். அதுக்கப்புறம் நம்பிக்கையில ஒரு பெரிய இடியை கர்த்தர் யாரும் எதிர்பார்க்கல, ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி அமைத்து விட்டார். சத்துருக்கள் மேல ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் தாவீது போராடின பொழுது சங்கீதம் 23 அவர் இப்படியாக சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக. ஆமென். பந்தி எங்க? சத்துருக்களுக்கு முன்பாக. அங்க ஆமானுக்கு முன்பாக எஸ்தர் ஒரு பந்தி ஆயத்தப்பட்டார். அங்க சத்ரு இருக்கிறான், சத்ரு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தான் அவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு அங்க வந்து கமுக்கமா உட்கார்ந்து இருக்கிறான். அத்தனை நாடுகளில் இருக்கிற யூதர்களை கொல்ல திட்டம் போட்டு, சதி திட்டம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க நல்ல மாறி வந்து பதியில உட்கார்றான். இதுதான் நம்ம வாழ்க்கை. நல்லவன் போல நம்மளோட இருப்பானுங்க, ஆனா நாட்கள் வரும் கர்த்தர் சத்துருவை நிர்மலமாக்குவான். அதான் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம். இது தேவன் ஆயத்தப்படுத்துகிற பந்தி. சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆனா சத்துருக்களுக்கு அல்ல, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க சத்துரு இருக்கிறாங்களோ அங்கே அபிஷேகம் இருக்கிறது. உண்மை வைக்கப்பட்ட அபிஷேகம் இருக்கிறது. எங்கே அபிஷேகம் தேவைப்படுகிறது அங்கே சத்துருக்கள் நிறைந்திருக்கும் பொழுதுதான். சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறாங்க, ஆனாலும் கர்த்தாவே எனக்கு நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். என் சத்துருக்களை நீதி சரிக்கட்டதில்லை, என் கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். 27:6 வாசிங்க.
இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அன்றைக்கு யூதர்களுக்கு அதுதான் செஞ்சாரு. 127 நாடுல அங்க எல்லா சத்துருக்களுக்கு மேலாக யூதர்களின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். மொர்தெகாயின் தலையை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அத்தனை நாடுகளிலே யூதர்களை தலையை உயர்த்தினதால அநேக யூத மார்க்கத்தவரானார்கள். யூத குலத்துல வந்து சேர்ந்தாங்க. வசனம் சொல்லுது, எஸ்தர்ல வாசிச்சு பாருங்க, யூத மார்க்கத்துல வந்து சேர்ந்தாங்க. அநேக அதிகாரிகள், துரைத்தனங்கள் செய்கிறவங்க, அநேக அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் யூதர்களுக்கு பக்கபலமாய் வந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுது. அதுல வாசிங்க, 3 வாசிங்க, அந்த எஸ்தர் 9:3. அப்ப பாருங்க, கர்த்தர் சத்துருக்கள் எழுப்புறாங்க அப்படின்னா நீ சந்தோஷப்பட்டு கர்த்தர் பலமாய் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்துருக்கள் பெருகுகிறார்கள் என்றால் நீ சந்தோஷப்பட்டு உன் தலையின் மேல அவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. உன் பாத்திரம் எப்ப நிரம்பி வழியும் சத்துருக்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. உனக்கு ஒரு பந்தி எப்பொழுது ஆயத்த பண்ணுவார் கர்த்தர். அந்த வசனம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதத்துல 23 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. யார் ஆயத்தப்படுத்துறது? யார் ஆயத்தப்படுத்துறது? நீர் அப்படின்னு போட்டிருக்கா, அதான் கர்த்தர். நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக. ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற பந்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. பந்தி ஆயத்தப்படுத்தி இப்ப சொல்ற, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணவரே, என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. அடுத்த வசனமும் அதனுடைய தொடர்ச்சி தான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சத்துரு எழுப்பும்போது எங்க கொண்டு வந்து அவனை விட்டது பாருங்க. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா நிலைத்திருக்கும்படி நன்மையும் கிருபையும் எப்ப தொடர்ந்து சத்துருக்கள் எழும்பும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அநேக அதிகாரிகள், தேசாதிபதிகள், துணைகள், ராஜாவின் காரியங்களை நடத்துகிறவர்கள் யூதருக்கு துணை நின்றார்கள். அல்லேலூயா. எப்போ துணை நிற்கிறாங்க? சத்துரு திரளாய் எழும்பும் பொழுது, காரியம் மாறுதலாய் கர்த்தர் மாற்றும் பொழுது அத்தனை பேரும் இவர்களுக்கு துணையாய் நிற்கிறார்கள். சத்துருவை அழிக்கும்படி, அல்லேலூயா, சத்துருவை மேற்கொள்ளும்படி இவர்கள் பக்கபலமாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா சத்துருவோடு எதிர்த்து நிற்க, சத்துருவை மேற்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னு சொல்லுங்க. அன்றைக்கு பாருங்க, ஒரு கோலியாத் என்னும் சத்துரு எழும்பினான். யாருமே நிக்கல, யாருமே அவர்கிட்ட பேச முடியல. அவன் தான் பேசுறான். எத்தனை நாள் பேசுறான்? 40 நாள் வந்து கத்திட்டு போறான். யாரா பேசுறாங்களா? யாரா பேசி அங்க ஏதாவது சொல்லப்பட்டிருக்க வசனம்? ஆனா தவறா சத்துருவோடு அவன் எதிர்த்து நிற்கிறான். சத்துருவோடு பேசும்படி அதான் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 127:6. உன் சத்துருக்களோடு ஒளிமுக வாசனையில் நீ பேசுற. அல்லேலூயா. உன் சத்துருக்களோடு தைரியமாய் நின்று பேசுற. அல்லேலூயா. ஒளிமுக வாசலில் அவர்கள் சத்துருவோடு பேசுவார்கள். அல்லேலூயா. அவர் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாக என்ன பண்ண முடியும்? என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று பேசுவார்கள். சத்துருவோடு அங்கே சவுல் பேசல, பெரிய பெரிய அங்க புத்த வீரர்கள் இருந்தாங்க, அவங்க பேசல. ஆனா தாவீது வருகிறாங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவன், யுத்த களத்தில் இருந்து அல்ல, துதியின் களத்தில் இருந்து ஒருத்த மனிதன், அவன் சத்துருவோடு பேசுகிறான். அல்லேலூயா. கோலியாத்தோடு யார் பேசுறது? தாவீது தான் பேசணும். அல்லேலூயா. எந்த மனுஷனும் பேசல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் சத்துருக்களை குறித்து கலங்க வேண்டாம். அதை ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 54:17.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுந்த எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சத்துருக்கள் மேல ஜெயத்தை கொடுப்பார். உன் காரியம் எல்லாம் மாறுதலாய் முடியும். உன் வாழ்க்கையில என்னத்துக்காக நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, ஐயோ என் வாழ்க்கையை இப்படி பண்ணவிட்டதே என்று எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, என் வாழ்க்கை விழுந்து விடுமோ என்று, என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஒரு போராட்டத்திலே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். தொடர்ந்து சத்ரு உன்னை கட்டி வைத்திருக்க முடியாது. தொடர்ந்து சத்ரு உன்னை ஆளுகை செய்ய முடியாது. சத்ரு வேண்டாம் நினைத்திருக்கலாம், உன்னை அழித்து விடலாம் என்று. அன்றைக்கு யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பின கூட்டம் எழும்பி அவர்களை சங்கரித்து அவர்கள் உடமைகளை சுதந்திரிக்கலாம் என்று நம்பின நாட்களிலே, அதே நாளிலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியமாறுதலாய் முடிந்தது. எல்லா கண்களை மூடுவோம் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியமாறுதலாய் முடிந்தது. தேவ பிள்ளையே, யோசேப்பை விற்று போட்டார்கள், குழியிலே இறக்கினார்கள். அவன் காரியத்தை முடிந்தது என்று நினைத்தார்கள். காரியம் எகிப்திலே மாறுதலாய் முடிந்தது. எகிப்திலே அடிமையாய் போனவன், எகிப்திலே சிறைச்சாலையில இருந்தவன், போத்துபாரிடத்தில் அடிமையாய் விற்கப்பட்டவன், காரியம் மாறுதலாய் முடிந்தது. தாவீதுக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. சவுல் அழிக்க வேண்டும் என்று துரத்தி கொண்டு வந்தான், ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. சவுல் அழிந்து போனான், ஆனால் தாவீதின் ராஜ்யமோ நிலை நின்றது. தேவ பிள்ளையே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? கர்த்தருடைய காரியமே நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா. காரியங்கள் மாறுதலாய் முடியும். தேவ பிள்ளையே, எல்லாருடைய காரியம் பாருங்க மாறுதலாய் முடிந்தது. உன் காரியமும் மாறுதலாய் முடியும். உன் வாழ்க்கை மாறுதலாய் முடியும். உனக்கு விரோதமாய் எழுந்தின அத்தனை காரியத்தை கர்த்தர் சங்கரிப்பார். தானியேலை குற்றம் சாட்டினவர்கள் தாழே தள்ளப்பட்டு போனார்கள். பிசாசு குற்றம் சாட்டினான், அவன் தாழே தள்ளப்பட்டு போனான். யார் உன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் எழுந்தினதோ அதே ஆயுதத்தை கொண்டு எதிராளியை முறியடிப்பார். எந்த ஆயுதம் உனக்கு விரோதமாய் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆயுதம் உனக்கு விரோதமாய் எழுதி இருக்கிறதோ அதே ஆயுதம் தான் எதிராளிக்கு சாகுமணி. அதே ஆயுதத்தில் தான் அவனை அழிப்பார், அவனை அழிப்பார். உன் வாழ்க்கையில எது போராடி கொண்டிருக்கிறது அதை வைத்தே கர்த்தர் அழிப்பார். அதை வைத்தே கர்த்தர் அழிப்பார். உன் வாழ்க்கையில காரியம் மாறுதலாய் முடிந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தோடு இங்கிருந்து புறப்பட்டு போ. காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிகிறது. காரியெல்லாம் மாறுதலாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையின் நடுப்பக்கத்தில் காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய காரியம் எல்லாம் மாறுதலாய் போய்விட்டது. அவர்களுடைய காரியம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. உனக்கு துணை இருக்கிற கூட்டத்தை கர்த்தர் எழுப்பிட்டார். உனக்கு துணை இருக்கிற கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். அவர்கள் யூதர்களுக்கு துணையாக நின்றார்கள். ஒருத்தரை எதிர்க்க முடியாது. இதுதான் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறது.
இதுதான் காரியத்தை உனக்கு நல்லா தெரியும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா காரியம் மாறுதலாய், அந்த மார்த்தாள் மரியாளுக்கு தெரியாத காரியம் மாறுதலாய் முடிப்பது. அவள் நினைச்சாங்க முடிஞ்சிருச்சுன்ட்டு. ஆனா காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. காரியம் மாறப்போகுது. காரியம் எல்லாம் மாறப்போகுது. காரியம் எல்லாம் மாறப்போகுது. எல்லா காரியம் மாறப்போகுது. கத்தர் மாத்துறாரு, கத்தர் மாத்துறாரு, கத்தர் மாத்துறாரு. காரியம் எல்லாம் மாறுதலாய் முடிய போகுது. எல்லாம் மாறுது, மாறுது பாருங்க. எல்லாம் வாழ்க்கையில மாறுது. காரியம் எல்லாம் மாறுது. சத்துரு போட்ட திட்டம் வேற, கத்தருடைய திட்டம் வேற. மனுஷன் போட்ட திட்டம் வேற, கத்தருடைய திட்டம் வேற. ஹalleluya. உன் குடும்பம் போட்ட திட்டம் வேற, உன் கூட போட்ட திட்டம் வேற. ஆனா கத்தருடைய திட்டம் வேற. கத்தர் நினைக்கிறது வேற, அவங்க நினைச்சது வேற. அவங்க நினைச்சது நடக்காது, கத்தர் நினைச்சது நடக்கும். அவங்க நினைச்சது நடக்காது, அவங்க நினைச்சது நடக்காது. அவங்க நினைச்சது ஒண்ணுமே நடக்காது. அவங்க நினைச்சா நீ அழிஞ்சு போயிடுவேன், அது நடக்கவே நடக்காது. நீ விழுந்துருவேன் நினைச்சாங்க, அது நடக்கவே நடக்காது. நீ ஒன்றும் இல்லாம போயிடுவேன் நினைச்சாங்க, அது நடக்கவே நடக்காது. அவங்க நினைக்க நினைக்க நீ ஆசீர்வாதமா இருக்க, மேல மேல உயருங்க, மேல மேல கட்டுங்க, மேல மேல உன்னை செழிக்க பண்ணுவார், மேல மேல உயர்த்துவார். யார் ஒண்ணு இல்லாம நினைச்சாங்களோ, நீ ஒண்ணு இல்லாம போயிடுவேன் நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்பாக மேல மேல உன்னை வாழ்ந்து நாட்ட வைப்பார், மேல மேல உயர்த்துவார், மேல மேல ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மேல மேல உயர்த்துவார். பார்த்தா சாதாரா உருவா பாண்டாரா போராட்டா உரிக்கோலா போட்டா. இதுதான காரியத்தை மாறுதலா மாற்றி இருக்கிறார். கர்த்தர் மாறியதை மாறுதலா மாற்றி ஒரு காரியத்தை இன்னைக்கு பார்க்கட்டும். ஒரு காரியத்தை மற்றவங்க பார்ப்பாங்க. ஒரு ஜெயத்தை கர்த்தர் கர்த்தர் காண்பித்தார். ஒரு ஜெயத்தை மற்றவங்களுக்கு காண்பித்தார். ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு காண்பித்தார். எந்த கண்ணு எந்த வாய் பேசிச்சோ, எந்த கண்ணு பார்த்துச்சோ அதே கண்கள் பார்த்தோம், அதே வாய் பேசும். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒழுங்கு பண்ணாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அது கிரியை செய்யாம திரும்பார். இன்னைக்கு உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த மாசம் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த மாதம் 8வது மாதம் உனக்கு ஒரு பெரிய வாக்கு திட்டம். காரியத்தெல்லாம் நான் மாற்றி அமைப்பேன். காரியத்தெல்லாம் மாத்துவேன். சூழ்நிலையெல்லாம் மாத்துவேன். எல்லாத்தையும் மாத்திடுவேன். அது காற்று கடல் ஆனாலும் மாத்துவேன். அது என்னன்னாலும் மாத்திடுவேன். எது வேணாலும் மாற்ற என்னால முடியும். நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? நான் சொல்ல ஆகும். நான் கட்டளையிட அப்படியே நிற்கும். நான் சொல்ல ஆகும். நான் கட்டளையிட நிற்கும். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அனைத்தையும் செய்து முடிக்க மாற்றேன். அவர் நினைத்தது தடைபடாது. அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்ல ஆகும். உனக்காக செய்வார். உனக்காக காரியத்தை மாற்றுவார். எல்லாத்தையும் மாற்றி போடுவார். தேவ பிள்ளைய எல்லாத்தையும் ஒரு பெரிய மாறுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலம்.